பாருங்க, படம் ஆரம்பிச்சாச்சுன்னா பிரான்ஸ்ல பல ஆங்கிலேய போர் வீரர்கள் ஜெர்மன் ராணுவக்காரங்க கிட்ட இருந்து உயிரை காப்பாத்தி ஓடுறாங்க. அப்புறம் பின்னால இருந்து டாடான்னு கொன்னு தள்ளுறாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனா டாம்னு ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போய் டங்கர் கடற்கரையில போய் சேர்றான். அங்க பாருங்க, லட்சக்கணக்கில் போர் வீரர்கள், பல நாட்டுக்காரங்க எல்லாம் கூடி ஹிட்லருக்கு எதிராக போர் பண்றாங்க. ஆனா இரண்டாம் உலக போர்ல ஹிட்லர் படை அசுரன் மாதிரி இருக்கு. பிரான்ஸ் நாட்டை அள்ளி அள்ளி டேக் பண்ணிடுறான். அதனால எல்லா போர் வீரர்களும் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப டாம் கிப்சன் ஒருத்தனை பார்க்கறான். அவன் தோழனை புதைக்கிறான். டாம் அவனுக்கு உதவி பண்றான். ஒரு பாட்டிலில் இருந்து தண்ணி குடிக்கிறான். இப்ப டாம் கப்பல்ல ஏற வரிசையில நிற்கிறான். கிலோமீட்டர் கணக்குல வரிசை. 4 லட்சம் போர் வீரர்கள் இருக்காங்க அந்த கடற்கரையில. அப்போ ஜெர்மன் விமானங்கள் வந்து பூம் பூம்னு போட்டு தள்ளுறாங்க. எத்தனையோ போர் வீரர்கள் செத்து போறாங்க. சாரிங்க, படபடன்னு சம்பவம். காயமானவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. ஒரு பெரிய கலவரம். அப்போதான் டாமி கிப்சன் ஒரு காயப்பட்ட சோல்டியரை ஹாஸ்பிட்டல் ஷிப்ல ஏத்திட்டு போறாங்க. நாம உள்ளே போகலாம்னு நம்பிக்கையோட. ஆயிரக்கணக்கான சோல்டியர்ஸ் நடுவுல போய் அந்த கப்பல்ல ஏறினாங்க. ஆனா கீழே இறக்கி விட்டாங்க. அப்புறம் மோல்னு சொல்ற பாலத்துக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் கப்பல் சோல்டியர்ஸை எடுத்துட்டு போகும்போது முதல்ல ஏறணும்னு. ஆனால் ஜெர்மன் பாம்பர்ஸ் மறுபடியும் ராம்ப்ரோ போட ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் ஓட்டி போறாங்க. கொஞ்சம் சோல்டியர்ஸ் ஆகுறாங்க. காயப்பட்ட சோல்டியர்ஸை எடுத்துட்டு போற ஹாஸ்பிட்டல் கப்பலையும் அடிச்சிடுச்சு. கப்பல் நீர்ல மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் நீர்ல குதிச்சு உயிர் காப்பாத்திக்கிறாங்க. அந்த நேரத்துல டாமி கிப்சன் ஒரு சோல்டியரை நீர்ல இருந்து காப்பாத்தினாங்க. அவர் பெயர் அலெக்ஸ். சாயங்காலம் ஆகிடுச்சு. 3 பேரும் ஒரு படகுல ஏறி ஒரு பிரிட்டிஷ் கப்பலுக்கு போறாங்க. சீரியஸா, ஒரு தொட்ட கப்பல், கடலோரத்துல 100 கிலோமீட்டர் தூரத்துல. எல்லாரும் அந்த கப்பல்ல ஏறிட்டாங்க. டாமி, அலெக்ஸ் சாப்பாடு சாப்பிட உள்ள போயிட்டாங்க. ஆனா கிப்சன் வெளியிலேயே நின்னுட்டு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க வீட்டுக்கு போறதுக்கு. அப்போ ஒரு டார்பிடோ பாஸ் கப்பல்ல அடிச்சுது. போம், பெரிய சத்தம். கப்பல்ல தண்ணி நிறைய ஆரம்பிச்சிடுச்சு. கப்பல் முழுக ஆரம்பிச்சிடுச்சு. கதவு லாக் ஆயிடுச்சு. யாரும் வெளியே வர முடியல. கிப்சன் பார்த்தா கதவை திறந்து டாமி அலெக்ஸை வெளியே எடுத்துட்டு வந்தாரு. 3 பேரும் ஒரு படகுல கரைக்கு போயிட்டாங்க. லட்சக்கணக்கு சோல்ஜர்ஸ் வீட்டுக்கு போறதுக்கு காத்திருந்தாங்க. சில சோல்ஜர்ஸ் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து அரசாங்கம் எல்லார்கிட்டையும் ப்ளீஸ் பண்ணுது, உங்க படகு நேவிய கொடுங்கன்னு. டங்கர்க் பீச்சில் கிடக்கிற சோல்ஜர்ஸை காப்பாத்த. ரொம்ப பெரிய கப்பல்கள், கடற்கரைக்கு போக முடியல. சின்ன சின்ன படகுகள் வேணும். அப்பதான் சாத்தியம். டாசன் அப்படிங்கிற ஆளு லைஃப் ஜாக்கெட்டுகளோட படகுல டங்கர் கடற்கரைக்கு போறாரு. ஆனா நேவிக்கு கொடுக்கல. தன் மகன்கள் பீட்டர் ஜார்ஜ் கூட பிரான்ஸுக்கு போறாரு. அங்கே சிக்கி தவிக்கிற சோல்ஜர்ஸ் உதவ. இங்கிலாந்து நீர்ச்சந்தியை கடந்து போறப்போ ஒரு கப்பலோட சிதைஞ்சு போன பகுதி தெரியுது. அதுல ஒரு ராணுவக்காரர் சிக்கி இருக்காரு. டாசன் படகை அருகே கொண்டு போய் அவரை படகுல ஏத்திக்கிறாரு. டாசன் கேக்குறாரு, உன் பேரு என்ன? ஆனா அந்த ராணுவக்காரர் பயந்து போயிட்டாரு. ஜெர்மனியா அவரோட கப்பலை தாக்கி கடலுக்குள்ள மூழ்கடிச்சிடுச்சு. எல்லாரும் சாக்குறாங்க. டங்கர்க் சோல்ஜர்ஸ்களை காப்பாத்த போறீங்கன்னு தெரிஞ்சதும் அவர் பயந்து போய் போகாதீங்க, எல்லாரும் சாகிடுவீங்கன்னு கத்தறாரு. இங்கிலாந்துக்கு திரும்பி போங்கன்னு சொல்றாரு. ஆனா டாசன் கேட்கல. நான் அங்க போய் வேற சில ராணுவக்காரங்களை காப்பாத்தணும்னு நினைச்சப்போ அந்த சோல்ஜர் டாசன் மேல தாக்குதல் பண்ணி அவனை கட்டுப்பாட்டுல வைக்க முயற்சி பண்றான். அந்த தாக்குதல்ல ஜார்ஜ் டெக்ல இருந்து கீழே விழுந்து அவன் தலையில பெரிய காயமாகுது. பீட்டர் அவனை பிடிச்சு தலையில பட்டு போட்டு சமாளிக்கிறான். ஆனா ரத்தம் அதிகமா வெளியில வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜார்ஜ் சொல்றான், எனக்கு ஒன்னும் தெரியல, சிற மச்ச சேதம்னால கண்கள் பார்வை போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு சோகம் இல்ல. அவன் சொல்றான், நான் எப்பவும் ஒரு பெரிய காரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் புகைப்படம் ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல வரணும். என் அம்மா, அப்பா, டீச்சர் எல்லாரும் என் மேல பெருமைப்படணும். அப்போ டாமி கிப்சன், அலெக்ஸ் இன்னும் அங்கேயே சிக்கி இருந்தாங்க. 3 பேரும் ஒரு இராணுவ குழு படகு நோக்கி போறத பாக்குறாங்க. அதுல சேர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் படகுல ஏறி உட்கார்ந்து கடல்ல நீர்மட்டம் உயர காத்திருக்கிறாங்க. நீர்மட்டம் ஏறின உடனே அந்த கப்பலை இங்கிலாந்துக்கு கொண்டு போகணும். அப்பதான் படகு கேப்டன் உள்ளே வர்றான். அடேங்கப்பா, இந்த இடம் ஜெர்மன் இராணுவக்காரங்களால நிறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா
படகு மிதக்கும் வரைக்கும் நாம இங்கிருந்து எஸ்கேப் பண்ண முடியாது. அப்புறம்தான் ஜெர்மன் ராணுவக்காரங்க படகுல கொட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் காயமடைஞ்சிட்டாரு. சும்மா பாருங்க, அவங்க ஜெர்மன்கள் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. பிரிட்டிஷ் ராணுவக்காரங்க படகுல மறைஞ்சிருக்கிறாங்க. நிஷானம் பாரகிரிஸ் பண்றாங்க. அடே, படகுல நீர் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. கேப்டன் சொல்றாரு, படகுல இருக்கிற எடையை குறைங்கன்னு. அதுதான் மிதக்கும். அப்போ அலெக்ஸுக்கு கிப்சன் மேல சந்தேகம் வந்துடுச்சு. கிப்சன் ஜெர்மன் உளவாளி நினைச்சிட்டாரு. கிப்சன் உளவு பார்க்கிறான்னு துப்பாக்கியை சீண்டி சத்தியமா சொல்றாரு. கிப்சன் சொல்றாரு, நான் உளவாளி இல்ல, நான் பிரெஞ்சு ராணுவக்காரன். அவன் சைலண்டா இருந்ததுக்கு காரணம் சரியா ஆங்கிலம் பேச மாட்டேன்னு. ஜார்ஜ் சொல்றாரு, பிரிட்டிஷ் ராணுவக்காரங்க முதல்ல படகுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சதும் சாவுன பிரிட்டிஷ் ராணுவக்காரன் யூனிஃபார்ம் போட்டு புதைச்சிட்டேன்னு. ஆனா படகு முழுசா நீர்ல. போதுமான அளவுக்கு தண்ணீர் நிரம்பிடுச்சு. அப்புறம் எல்லா போர் வீரர்களும் படகுல இருந்து குதிச்சு உயிரை காப்பாத்திக்கிறாங்க. ஆனா கிப்சன் அங்க இருந்து வெளியே வர முடியல. ஏன்னா அவரு கால் ஏதோ ஒண்ணுல சிக்கிடுச்சு. படகோட சேர்ந்து கடல்ல மூழ்கி போயிட்டாரு. அப்புறம் டாமி அலெக்ஸ் நீந்தி ஒரு பெரிய கப்பல் பக்கம் போறாங்க. ஆனா இப்போ விமானம் தண்ணீர் நிரம்பி மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் பீட்டர் டாசன் வந்து அந்த பைலட்டை வெளியே எடுத்து அவர் உயிரை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் அவங்கள படகுல ஏத்திட்டு டங்கர் கடற்கரை பக்கம் போறாங்க. அந்த பக்கம் ஜெர்மன் பாம்பர்கள் தண்ணீர்ல இருக்கிற கப்பல்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. எந்த ஒரு போர் வீரனும் உயிரோட திரும்பி வரக்கூடாதுன்னு. ஒரு பிரிட்டிஷ் ஃபைட்டர் விமானம் மட்டும் தப்பிச்சு அந்த பாம்பர்களை தாக்கிட்டு இருந்தது. டாமி அலெக்ஸ் நீந்தி ஒரு பெரிய கப்பல் பக்கம் போய் சேர்ந்தாங்க. ஆனா பாம்பர்கள் அந்த கப்பலையும் தாக்கி மூழ்கடிச்சிடுச்சு. அதனால தண்ணீர்ல நிறைய எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் ஃபெர்ரியர் அந்த பாம்பளை கீழே இறக்கி வெற்றி பெற்றுடுச்சு. ஆனா பாருங்க, அந்த ஆள் விழுந்த இடம் பாருங்க, எல்லாமே எண்ணெய். அடேங்கப்பா, ஒரு பெரிய தீ, சின்ன சூன்னா. பல ராணுவக்காரங்க சிக்கிட்டாங்க. அப்போதான் மிஸ்டர் டாசன் சார் அவரோட படகுல வந்தாரு. அசுர வேகத்துல எத்தனையோ ராணுவக்காரங்களை உயிரோட காப்பாத்தினாரு. டாமி அலெக்ஸ் எல்லாம் சேவ். படகு நிறைய ஆளுங்க இங்கிலாந்துக்கு போறாங்க. அட, டங்கர் கடற்கரையில நிறைய படகு, நிறைய மக்கள், எல்லாருமே காத்திருக்காங்க. ராணுவக்காரங்களுக்கு மனசுல நம்பிக்கை, வீட்டுக்கு போகலாம்னு. லாரிகளை ஒன்னா இணைச்சு ஒரு பாலம் படகுக்கு போறதுக்கு. ஆனா பேரரின் விமானத்துக்கு எரிபொருள் தீர்ந்துடுச்சு. கீழே விழப்போகுது. ஆனா ஜெர்மன் விமானம் டாசன் சாரோட படகு மேல பாம்பு போட போகுது. அடேங்கப்பா, அப்போதான் பேரரின் அந்த ஜெர்மன் விமானத்தையும் நொறுக்கிட்டாரு. பாருங்க, கடற்கரையில நிக்கிற சைனிய போர் வீரர்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. ஏன்னா இப்ப அவங்க பாம்பர்ல இருந்து முழுசா பாதுகாப்பா இருக்காங்க. அப்படியே மிஸ்டர் டாசன் படகுல ஜார்ஜ்னு ஒரு பையனை பாருங்க. அவன் தலையில காயம். அப்போ பீட்டர் அவன் பக்கம் போய் பார்க்கறான். அவன் இறந்துட்டான்னு. ஜார்ஜ் கிட்ட காயம் பண்ணின சைனிய போர் வீரன் பீட்டர் கிட்ட ஜார்ஜ் பத்தி கேக்குறான். ஆனா மிஸ்டர் டாசன் சத்தியத்தை சொல்ல விட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு விபத்துன்னு அவங்களுக்கு தெரியும். அவன் காரணமா ஒரு அப்பாவி இறந்துட்டான்னு அந்த போர் வீரனுக்கு தெரிஞ்சா அவன் வாழ்நாள் முழுக்க தன்னை மன்னிக்க மாட்டான். அப்படியே ஃபெர்ரியர் விமானத்துல எரிபொருள் முழுசா தீர்ந்து போச்சு. அவன் எப்படியோ விமானத்தை கடற்கரையில இறக்கிட்டான். ஆனா அந்த இடம் ஜெர்மன் கையில. சரி, அவன் விமானத்துக்கு தீ வச்சிட்டு ஜெர்மன் ராணுவக்காரங்க கையில ஒப்படைச்சிட்டான். அப்போ டங்கர் கடற்கரையில இருந்து 3 லட்சம் போர் வீரர்களை காப்பாத்திட்டாங்க. ஆனா இன்னும் அங்கே ரொம்ப